அலைகடல் என திரண்டு வந்திருக்கும் ஆங்கர் பெருமக்களே, மீடியா நண்பர்களே, யூடியூப் நண்பர்களே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி தேட்டர் வாசலில் இல்லை பேக் கேட்டில் தான் இருக்கும். ஸோ படத்துக்கு வந்த கூட்டத்தை விட அந்த பைக்ஸுக்கு வந்த கூட்டம் தான் அதிகம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்படியே ஒரு பேண்ட் ஷர்ட் போனீங்க, இல்லை அங்கே ஒரு பேண்ட் ஷர்ட் டாப் ஷர்ட் போனீங்க அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க, ரோகிணி தேட்டர் வந்து கொஞ்சம் இதை மனசில் வச்சு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷோவே வந்து நாங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரெஷ் ஷோ அவங்க வச்சாங்கன்னா நாங்களே வந்து ஃபுல் சீட்டு ஃபில் பண்ணிடுவோம். இடம் பார்த்தாம சைடில் ட்ரைபாட்லாம் போட்டு வச்சுக்கலாம் உட்காருவோம். ஸோ ரோகிணி தேட்டர் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. மூவி வந்து இப்போ அங்கே சொன்னதும் இங்கே சொன்னதும் இப்போ மறுபடியும் அதான் சொல்கிறேன், எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுத்துட்டாரு. சூப்பராக இருக்குது படம். லாகு அந்த சீனே இல்லை படத்தில். ஃபுல்லாகவே அடுத்து என்னன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி படத்தை விட இது ரொம்ப சூப்பரான படம். ரொம்ப சூப்பரான படம், தெளிவான படம். இந்த மாதிரி படத்தை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தோம். சும்மா அந்த சிகரெட் பூச்சின்னு ஸ்லோ மோஷன் வந்தது அந்த சீன்லாம் இல்லை படத்தில். அது எல்லாமே இருக்குது, ஆனால் அதை விட இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. படம் ஃபுல்லாகவே லவ் தான். லவ்னால தான் படம் எல்லாமே. ஃபைட்டு கிட்ட எல்லாமே அதில் லவ். கடைசியில் ஒரு லவ். அப்படிலாம் இல்லை, பிரேக்கப்புக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. அவர் தேடி போகிறாரு, அவ்வளோதான். பிரேக்கப்லாம் இல்லை படத்தில். ஃபுல்லாகவே லவ் தான். சூப்பராக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நல்லா லவ் சீன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா அப்படி இல்லை ப்ரோ, லவ் லாஃப்டர் ட்ராமா அது சொன்னாங்களா, அதுதான் அப்படி தான் சூப்பராக இருக்குது. சாரி ப்ரோ, ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படி இருந்தது? வேற மாதிரி இருந்தது ப்ரோ. வேற மாதிரி இருந்தது. என்ன ரொம்ப பிடிச்சது சொல்லுங்க. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்தது ப்ரோ. ஓகே. பிளாட்டு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் ஒரு 6.5 தான் கொடுக்க முடியும். அதாவது எல்லாருக்கும் பிடிக்காது, கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ஓகே. என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க மூவில? ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்காது. ஒன்று மாதிரி இருக்கும், இன்னொரு மாதிரி இருக்கும், மாற்றிக்கிட்டே இருக்கும் படம் ஃபுல்லாக. சனாவோட சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. 3 பாட்டு சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. பூஜாவுக்கும் சூர்யா அவருக்கும் இருக்க அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் இருக்கா? அல்டிமேட். ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் படம் பார்க்க வரவங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம்? எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தால் நல்லாயிருக்கும். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. அவுட் ஆஃப் 10க்கு 6.57 கொடுக்கலாம். ஓகே. சூப்பராக இருந்தது. என்ன சீன் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருந்தது? ஸ்டார்டிங் எல்லாம் ஃபுல்லாக சூப்பராக இருந்தது ப்ரோ. 5 சீக்வென்ஸ் தான் சூப்பராக இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது. ஓகே. ஹாப்பி ப்ரோ. நம்ம மூவி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. என்ன தலைவா? சூப்பராக இருக்குது தலைவா படம். வேற மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு காட்சியும் அப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. லவ் கலந்து அந்த ஃபைட் சூப்பராக இருக்கு. நன்றி. இந்த கட்ட பறக்குது கொட்ட தெரிக்கிறதுக்கு மாதிரி ஏதாவது சீக்வென்ஸா இருந்தா மூமெண்ட் இருக்கா? அந்த மாதிரிலாம் இது இல்லை. சாங்கு கனிமா பக்கா பின்னிட்டாரு. நீங்க சொல்லுங்க. பக்காவாக பண்ணிக்கிறாருனாங்க சார், நல்லா பண்ணிக்கிறாரு. இவரும் பாட்டில் நல்லா இது பண்ணிக்கிறாரு. ஓகே. நன்றி. மாஸ் பக்காவாக இருக்கு. மாஸ் பக்கா இருக்கு. குரலே ரீசன் போட்டீங்களா? கத்தி குரல் போச்சு ப்ரோ. அந்த மாதிரி ஏதாவது சூப்பர் மொமெண்ட் இருக்கான்னு கேக்குறேன். படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஏதாவது லாக் இருக்கா ப்ரோ? லாக்ல எதுவுமே இல்லை ப்ரோ. படம் ஃபுல்லா லாக் எதுவும் இல்லை. படம் பக்கா கமர்ஷியல் சம படம். மூவி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு போங்க. சூப்பரா இருந்ததா? உங்களுக்கு என்ன சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது? டான்ஸ், கனிமா டான்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு. ஆமா. கனிமா சாங் நீங்க கடல் டான்ஸ் ஆடுனீங்களா அப்போ? ஆமா, எல்லாரும் ஆடுனீங்களா? அந்த வைப் அப்படியே இருந்துச்சா? மூவி எப்படி இருந்தது? சூப்பரா. கரெக்டா ரைட்டா ஜோடுதா வழி விடுங்க. என்ன ப்ரோ? நல்லா இருக்கு, பெஸ்ட்டாக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. கார்த்திக் மாம்ஸ் வந்து மஜா பண்ணிட்டாப்ல, மஜா பண்ணிட்டாரு. நல்லா இருக்கு. சூர்யாவுக்கு வந்து ஒரு கம்பேக்னு சொல்லலாம். வேற ஏதாவது கேமியோ இருக்கா ப்ரோ? கேமியோ மாதிரி இல்லை ப்ரோ, ஸ்ரேயா சாங் இருக்கு. மற்றபடி படம் நல்லா இருக்கு. லவ் சீக்வென்ஸ் ஒர்க் இருக்கா? லவ் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், கம்பேக்காக இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கு. ஐயா படம் எப்படிங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? படம் செம்ம ஜாலியாக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ ரசிகர்களை வச்சிருக்க சூர்யா ஏன் அரசியலுக்கு வரமாட்டாரு தெரியல. அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். தம்பி உடையான் படை கஞ்சான், ரஜினி மாதிரி ரொம்ப நாள் லேட் ஆகிட்டு விடாமல் போகிறதோட, கமல் மாதிரி வயசாகிட்டு நம்ம இதுவாகிறதோட, இந்த டைமில் அவர் வந்தாருன்னா இவ்வளோ ரசிகர்களை கைப்பற்றினானா ஒருத்தரை நேருக்கு நேராக பார்க்கலான்றதுக்கு சொல்கிறேன். பட் இந்த படம் ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணிச்சு, நல்லாவே இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். உழைப்பாளர் ஜனத்துக்கு உழைப்பாளர்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். என்ன மாதிரி கதை கலனா இருக்கு உள்ள? ஜிகர்தண்டா 2 XXL இருக்குல்ல, அது மாதிரி ஜிகர்தண்டா XXL சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிட்டி உள்ளே, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் அதே மாதிரி காட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதே ஜிகர்தண்டா மாதிரி தான். ஆனால் இதில் ஸ்டேஷன் போர்ஷன், அதாவது ஜெயில் போர்ஷன்லாம் இருக்கிறதுனால பாடல்களும் மியூசிக்கு, அந்த கார்ட்டூன்ஸில் வர விஷயங்கள், சிஜி ஒர்க் இதெல்லாமே கண்ணை வந்து ரொம்ப மெருகேற்றுது.
இன்னும் நல்லா பார்க்கணும் அப்படின்ற ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்குது. மியூசிக் வந்து பக்கபலமாக இருக்குது இந்த படத்தில். லவ் போர்ஷனுக்காகவே இந்த படம் ஃபுல்ஃபில்லு. அந்த லவ்வை தாங்கிறதுனால தான் இந்த கதையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் படம் ரொம்ப நல்லா இருக்குது. அவுட் ஆஃப் 10க்கு 8 கொடுக்கலாங்க. ஆமாம், எப்பவுமே யாரையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அதனால் அந்த 2. நன்றி. ஓகே, நன்றி. ஓகே தான் ப்ரோ. சூர்யா ஆக்டிங்கும் சந்தோஷ் பிஜிஎம் கலெக்டர் ப்ரோ நல்லா தான் இருந்தது. ஒன் டைம் வாட்ச் தான் ப்ரோ, நல்லா தான் இருந்தது. இல்லை அப்படிலாம் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்தது. சாங்ஸ்லாம் செஞ்சுட்டாங்க ப்ரோ, நல்லா தான் இருக்கு ப்ரோ. லவ் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ஆக்ஷன் வந்து சூர்யா கலெக்டர் ப்ரோ எல்லாத்துலேயுமே. செம்ம கம்பேக். இது கம்பேக்லாம் இல்லை, இட்ஸ் கிரேட்டஸ்ட் கம்பேக்னு சொல்லலாம். கிரேட்டஸ்ட். அது செம்மையாக இருக்குது படம். எனக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி இவ்வளோ பெருசாக ஒரு படம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. த ஃபிலிம் இஸ் ஆசம். சினிமாட்டோகிராஃபி எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மூவி பார்க்குறவங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம்? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தா பயங்கர சர்ப்ரைசஸ் நிறைய இருக்குது. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் பிக் கேமியோ இருக்கு, பெரிய கேமியோ மூவில இல்லை அப்படிலாம் இது எல்லாமே பெஸ்ட். சொல்லவே வேணாம் சனா பற்றி. அவர் பெஸ்ட்டு தான். அதுவும் கேஎஸ் சனா காம்போனா சொல்லவே வேணும். ஓகே, சூப்பர். தேங்க்யூ. த ரியல் ஒன் அது வந்து சூர்யா மட்டும்தான். கங்குவால அவ்வளோ ஹேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த ஹேட்டர்ஸ்க்குலாம் நான் ஒன்றே சொல்லிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா எரியும், தேங்காய் ஊற்றினா தெளிவாக எரியும், மண்ணெண்ணெய் ஊற்றினா மசன்னு எரியும், பெட்ரோல் ஊற்றினா பக்குன்னு எரியும். சூர்யா அவனை தொடணும்னு நினச்சா எரிமலை நெருப்பு மாதிரி பக்குன்னு வேற லெவலில் வெடிக்கும். அந்த மாதிரி இருக்குது படம். செம்மையாக இருக்குது. என்னெல்லாம் வேணாம் ப்ரோ. அண்ணன் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும், ஸ்க்ரீன் பற்றிக்கிட்டு எரியும். சி சிரிக்கிறேன் நீ ப்ரோ. ஹேட்டர்ஸுக்கு தான் ப்ரோ நான் மெயினாக சொல்லிக்க விரும்புறது வந்து என்னென்னா, சஸ்பெண்ட் பண்ணுவியா, டிஸ்மிஸ் பண்ணுவியா, மீம்ஸ் போடுவியா, ட்ரோல் பண்ணுவியா, பண்ணிக்கையா. அடுத்து ஆர்ஜே பாலாஜி படம் இருக்குது, அடுத்து ரோலெக்ஸ் இருக்குது, அடுத்து வாடிவாசல் இருக்குது. எவன் முன்னாடியே கை கட்டி நிற்கணுன்ற அவசியம் இல்லை. எவன்கிட்ட கை 10 பைசா வாங்கணுன்ற தேவையில்லை. நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணலாம், வெளியே போயா. சூர்யா அண்ணா முறிஞ்சு விழுற முருங்க மரம் நினச்சியா? அசைக்க முடியாத ஆலமரம். அந்த ஆலமரத்தோட விழுதுகள் தான் இந்த அன்பான ஃபேன்ஸ். புரியுதா? அன்பான ஃபேன்ஸுனா அத்த காலமாக இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி வந்து படம் வந்து சூப்பராக இருக்கு. இடி இடிச்சா மின்னல் வரும், மேகம் அசைந்தா மழை வரும், வேணும்னு நினைச்சாங்கன்னா வேலு வரும். புரியுதா? யாருன்னு ஊரை போய் கேட்டுப்பாரு. அவன் ஆபத்தில் வீடு கட்டியும் வாழும் ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஊருக்குள்ள கேட்டுப்பாரு. அன்புன்னா என்னன்னு தெரியும், சூர்யானா என்னன்னு தெரியும். தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். முருங்கை மரம் தேவையில்லை ப்ரோ. ஆலமரம் தான் முக்கியம். ஆலமரம் தான் முக்கியம். அது இன்னொரு வாட்டி சொல்லணுமா? பரவாயில்ல, நான் சொல்லுவேன். எங்க அண்ணன் ஆலமரம்ன்றத நான் ஊரறிய சொல்லுவேன். அந்த மாதிரி முருங்கை மரம் தானே ப்ரோ வேணும். வெளியே போ ப்ரோ, முருங்கை மரம் இருக்கும். காத்தடிச்சா அசைஞ்சு விழுற முருங்கை மரம் கிடையாது, அசைக்க முடியாத ஆலமரம். அடிக்குது வெயிலு, அடிக்குது வெயிலு. பக்கத்துல மெட்ரோ ரயில். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ரெட்ரோவோட புயல் ப்ரோ. ஆமா ப்ரோ, ரெட்ரோ மீடியா எங்க பார்த்தாலும் ரெட்ரோ தான். ஒன்று அழுத்த நினைக்கிறவங்களுக்கு ஒன்றே சொல்லுங்க, புதையில எழுந்து வருவோம். எங்களை எங்கே தூக்கி போட்டாலும் எங்கள் ஃப்ளைட்டு பறக்கும், பறந்துட்டே இருப்போம் ப்ரோ. வாழ்த்துக்கள் தான் ப்ரோ. எங்களோட யாருக்குமே நாங்கள் ஏட்டஸே கிடையாது ப்ரோ. எல்லாருக்குமே அன்பு. அண்ணன் நேற்றே சொல்லிட்டாரு, எல்லா படத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. அன்பு தான் ப்ரோ. அன்பை விதைப்போம், அன்பாகவே இருப்போம், அதாலே உயரும் ப்ரோ. கண்டிப்பாக ஜெயிக்கும். மூவி செம சூப்பரா இருந்துச்சு. மூவி சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங்லாம் பிச்சு உதறிட்டாரு. அவர் படத்தில் சொன்ன மாதிரி கட் அண்ட் ரைட்டாக செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாமே லவ் சீன்லாம் தான் அவர் படத்தையே எடுத்துகிட்டு போனார். சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் டச் பயங்கர மாசு. பெரிய ட்விஸ்டே இருக்குது அந்த படத்துக்கு. எதுவுமே கிடையாது. கரெக்டாக ஸ்மூத்தாக எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே கரெக்டாக போயிருக்கு.
படத்தில் வந்து சாங்ஸ் வந்து சார் அண்ட் ஜோஷி சாரோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கு. படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. படம் ஃபாஸ்ட்டாக இருக்கு, எங்கேயுமே லேக் ஆகல. இன்டர்வல் விடும்போது இன்டர்வல் வந்துடுச்சா அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு படம். சூப்பராக நிறைய சாங்ஸ் இருக்கு. பூஜா ஹெட்டே மேம் குறிப்பாக வந்து வித்து சாரோட அந்த வில்லன் கேஸ்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈக்குவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு படத்தில். சார் ஆமாம் சார். சார் படம் நிறைய அங்கே தான் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது படம். ஆனால் அங்கே தான் எடுத்திருக்காங்க ஃபுல் படம். ஒரு 80% அங்கே தான் எடுத்திருக்காங்க. கரெக்டாக படத்துக்கு தேவையானதாக இருக்குது. ஓவர் அந்த பில்டப் பண்ணி ஓவர் அந்த இடத்த வந்து காட்டணுன்றதுக்காக எடுக்காம கதையோட தான் எல்லாமே காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது. வன்முறை அதிகமாலாம் சரி மற்ற ஹீரோலாம் சண்டை போட்டா இது பண்ண பாக்குறீங்க. சூர்யா மட்டும் ஏன் வேணும்ட்டு ஹேட் ரிட்டட் காட்டுறீங்க. இப்பயே வந்து படம் நல்லா இல்லை அப்படிலாம் காட்டுறாங்க. சூப்பரா இருக்கு. ஒரு சில ஃபேன்ஸ் வந்து என்ன சார் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து வேணும்ட்டே சூர்யா வந்து இது பண்ணோம். ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஒதுக்குற மாதிரி சூர்யா படத்தை மட்டும் ஒதுக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா படம் பாக்குற மாதிரி பாருங்க. சூப்பரா இருக்கு படம். பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா யாரும் தான் பார்க்க மாட்டாங்க. இது சூப்பரா இருக்கு. சீரியஸா லேகிங்கோ இல்லை ஃபாஸ்டா இருக்கு. இது கண்டிப்பா கம்பேக்கா இருக்கும். கங்குவா வந்து ஃப்ளாப்லாம் இல்ல, ஒரு சில ஃப்ளாஸ் தான் இருக்கு. ஆனா அதை வந்து அதிகமா சொல்றாங்க. இப்போ நீங்க கூட நல்லா இருக்கத சொல்றத போட மாட்டீங்க. யார் நல்லா இல்ல சொல்றாங்களோ அதை தான் போடுவீங்க. அதை வந்து மாத்திக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஏன்னா மீடியால இருந்துட்டு மீடியாவே ஆப்போசிட் பண்ற மாதிரி நீங்க போடுறீங்களா, அந்த மாதிரி பரப்புறவங்களுக்கு வந்து தான் இதை சொல்றேன். படம் பார்க்காம எதுவுமே சொல்லாதீங்க. இப்போ நாங்கள் படம் பார்த்துட்டு வரோம், அதுக்குள்ள ஒருத்தர் கேட்கிறாரு படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே, ரிவ்யூ சொல்றாங்கன்ட்டு. எதுக்கு இவ்வளோ வன்மோன்னு தெரியல சூர்யா மேல. படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. படம் பார்க்காமலே நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. அதை எப்பவுமே அப்படிதான் பண்றாங்க சூர்யா மூவி. ஏன்னா வந்து அவர் ரொம்ப நல்லது பண்றாரு. நல்லவங்களா இருந்தா இந்த உலகத்துல வந்து எவனுக்கும் பிடிக்காது. அதை தான் இதுலயும் பண்றாங்க. ஸ்ரேயா ஒரு சாங் பண்ணியிருக்காங்க படத்தில், அதை சொல்கிறாங்க. லவ் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் ஆக்சுவலாக மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னா, இந்த படம் பார்க்கும்போது எந்த எக்ஸ்பெக்டேஷனோட வரக்கூடாது அப்படின்னு தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் நம்ம ஒன்று நினச்சி படத்தில் வேறு மாதிரி இருக்குது. ட்ரைலர் கட்ஸ் பார்த்து கூட இது ஒரு லவ்வும் ப்ளஸ் வந்து ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். அதே மாதிரி லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக அப்படி இல்லாமல் கனெக்ட் ஆகிற மாதிரி. அந்த பீரியடில் எப்படி லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. சும்மா இந்த கிரிஞ்சா 2Kல பண்ணுற மாதிரிலாம் பண்ணல. இதுலேயும் ரெட்ரோ சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த கரெக்டான சாங் யூஸ் பண்ணுமோ அதை பண்ணியிருக்காங்க. படம் வந்து சவுத் பேஸில் இருக்கிற மாதிரி இல்லை, லைக் வந்து அந்த மாதிரிலாம் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் தான் படம் மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஆக்ஷன்லாம் வந்து படத்தில் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே வைக்கணும்னு வைக்கல. படத்தில் ஸ்டோரியோடு வருது ஆக்ஷன்ஸ். அதுதான் வந்து இந்த படத்தில் ப்ளஸ்ஸு. சும்மா ஹீரோக்கு 4 ஃபைட் வைக்கணும், சாங்ஸ் வைக்கணும்னு வைக்கல எதுவுமே. அதே மாதிரி படத்தில் ஒரு ப்ளஸ் என்னென்னா 15 மினிட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. சாங்கு ஆக்ஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து டைலாக் டெலிவரி எல்லாமே இருக்கும். அதை வந்து அப்படி சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன சீன் கூட மிஸ் ஆகாமல் எடுத்திருக்காங்க. அது தேட்டரில் பார்க்கும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்ட்டு இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. அண்ட் இப்போ இருக்க ட்ரெண்ட் படி வந்துட்டு இந்த பழைய சாங்ஸ்லாம் வந்து புது மூவியில் ஆட் பண்ணுறது வழக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த மூவியில் ரெட்ரோல் ஏதாவது அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து அது ரொம்ப டான்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சாங்ஸில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ரொம்ப அந்த 80s பீரியடில் இருக்கிற சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேடின்னு ஒரு சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாக்கியராஜ் படத்தில் வர சாங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெட்ரோ மூவிலையுமே வந்துட்டு பழைய சாங்ஸ் இருக்குது. படம் பேரே ரெட்ரோ, அப்போ கண்டிப்பாக ரெட்ரோ சாங் இருக்காதா? அது வந்து தனியாக சாங் வச்சு ஆடுற மாதிரி வைக்கல, படத்தோட வர மாதிரி பண்ணியிருக்காங்க.